அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்காக அண்ணாமலையை மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்ற டெல்லி பாஜக தலைமை அதிரடி முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாநில தலைவர் ரேஸில் நயினார் நாகேந்திரன் முந்திக் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த சில நாட்களுக்கு முன்னர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். தமிழ்நாட்டின் நலன் குறித்து பேசியதாக எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் 2026 சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு கூட்டணி தொடர்பாக இருவரும் பேசியிருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் உறுதிப்படுத்தினார்கள். டெல்லி பாஜக தலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு சில கண்டிஷன்கள் போட்டு இந்த கூட்டணியை உறுதி செய்ததாக தகவல்கள் வெளியானது. அதேபோல் அண்ணாமலை தொடர்பாகவும் எடப்பாடி அமித்ஷாவிடம் பற்ற வைத்ததாகவும் கூறப்பட்டது. இதனிடையே எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் மறுநாளே அமித்ஷாவை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது அதிமுகவுடன் இணக்கமான போக்கை கடைபிடிக்க வேண்டும், அதிமுக தலைவர்கள் பற்றி அதிக பிரசங்கித்தனமாக பேசக்கூடாது, எடப்பாடி சொல்வதைத்தான் கேட்க வேண்டும், கடந்த காலங்களில் நடந்ததையெல்லாம் மறந்துவிட்டு அதிமுகவுடன் ஒன்றாக இணைந்து பயணிக்க வேண்டும் என ஏகப்பட்ட கண்டிஷன்களை அமித்ஷா போட்டதாக கூறப்பட்டது. அதே நேரம் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்கு தனக்கு துளி கூட விருப்பம் இல்லை என்றும், நமது கட்சி தமிழ்நாட்டில் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது, இளைஞர்களிடம் நல்ல செல்வாக்கு நமக்கு இருக்கிறது, நாம் முதன்மையான கட்சியாக மாறுவோம் எனவும் அண்ணாமலை அமித்ஷாவிடம் தனது தரப்பை எடுத்துச் சொல்லியுள்ளார். இப்படி இதை மீறி அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தால் நான் தலைவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு போய்விடுகிறேன் என்றும் புலம்பியிருக்கிறார் அண்ணாமலை. இச்சூழலில்தான் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க அண்ணாமலை முரண்டு பிடித்து வருவதால் அவரை தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்க தீவிரம் காட்டி வருகிறதாம் டெல்லி பாஜக. அண்ணாமலைக்கு அடுத்த ஆப்ஷனாக நயினார் நாகேந்திரனை தமிழக பாஜக தலைவராக நியமிக்கவும் தேசிய பாஜக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுகவில் இருந்து பாஜகவிற்கு வந்தவர் நயினார் என்பதாலும் அதிமுக தலைவர்களுடன் நெருங்கி பழகக்கூடியவர் என்பதாலும் இந்த முடிவை டெல்லி பாஜக எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது.